அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக அங்கு தேர்தல் அலுவலர் சுகந்தியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். இதே தொகுதியில் அவருடைய தாத்தாவும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி போட்டியிட்டிருக்கிறார் பல 2 முறை. இதே போல அன்பழகன் 2 முறை அங்கு சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து இப்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் இன்று ஊர்வலமாக வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடுகிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்த உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் அங்கு போட்டியிட்டார். அதற்கு முன்பு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அதே தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். இதே போல அதே தொகுதியில் திமுக சார்பாக அன்பழகனும் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி திமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. அந்த தொகுதியில் தொடர்ந்து திமுக வேட்பாளர்களே வெற்றி பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு தயாநிதி மாறன் மற்றும் அந்த கட்சியின் எம்பி மத்திய எம்பி தயாநிதி மாறன் மற்றும் அந்த திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உடன் சென்றிருக்கிறார்கள். ஐஸ் ஹவுஸில் உள்ள அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள அந்த தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இரண்டாவது முறையாக அந்த அதே தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் அதிகாரி சுகந்தியிடம் உதயநிதி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு அவர் இதே தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்த சூழ்நிலையில் இப்போது 2026ஆம் ஆண்டு வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு போட்டியாக அங்கு அதிமுகவின் சார்பில் ஆதி ராஜாராம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய செல்வம் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். இன்று அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக அவர் திறந்த வழி வாகனத்தில் வந்து இந்த வேட்புமனுவை சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் ஏற்கனவே திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலமுறை தேர்தல் களத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால் மேலும் தமிழகத்திலேயே குறைவான வாக்காளர் எண்ணிக்கையுடைய தொகுதிகளில் ஒன்றாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி விளங்குகிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை அந்த தொகுதி மெரினா கடற்கரை மற்றும் கலங்கரை வழக்கம் ஐஸ் ஹவுஸ் உள்ளிட்ட அந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமான எழிலகம் உள்ளிட்ட மிக முக்கியமான அரசு அலுவலகங்கள் கட்டிடங்கள், மேலும் அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி காகிதம் இல்லத்தின் அந்த நினைவிடம் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை உள்ளடக்கியதான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், அது தவிர அங்கு உள்ள பார்த்தசாரதி கோயில், காகிதம் இல்லத்து நினைவிடம், மெரினா கடற்கரை, மேலும் பிரசிடென்சி கல்லூரி உள்ளிட்டவையும் அதே அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியை ஒட்டி அந்த தொகுதிக்குள் அடங்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாகும். இந்த பகுதியானது சென்னையின் மிகுந்த ஒரு அடையாளங்களின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சென்னையின் மிக முக்கியமான அடையாளங்கள் மிகுந்த தொகுதியாக கருதப்படுகிறது. சென்னைக்கு வேலை தேடி வருவோர் முதலில் தங்கக்கூடிய அந்த மேன்சன்கள் நிறைந்த பகுதி திருவல்லிக்கேணி பகுதி. சென்னையின் பேச்சலர்ஸ் பாரடைஸ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியானது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தேடி சென்னைக்கு வருபவர்கள் முதலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதியாக பல ஆண்டுகளாக திகழும் பகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. மெரினா கடற்கரையை ஒட்டியும் அது பிரசிடென்சி கல்லூரி மற்றும் அதனுடைய விடுதிகள், இது தவிர காகிதம் இல்லத்தின் நினைவிடம், பாரதி சாலை, மகாகவி பாரதியார் கடைசியாக வாழ்ந்த அந்த நினைவிடம் உள்ள பகுதி, இது தவிர பார்த்தசாரதி கோயில் மற்றும் காகிதம் இல்லத்தின் நினைவிடம் உள்ளிட்டவையோடு அங்கு உணவகங்கள் மற்றும் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி, சென்னையின் அடையாளம். இது தவிர பல அரசு அலுவலகங்கள், மிக முக்கியமான அலுவலகங்களான எழிலகம் உள்ளிட்ட மிக முக்கியமான பொதுப்பணித்துறையின் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட மிக முக்கியமான அலுவலகங்களும் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குள் வருகிறது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், அந்த சின்னசாமி கிரிக்கெட் மைதானமும் அந்த மிகவும் முக்கியமான அந்த சேப்பாக்கம் மைதானமும் கிரிக்கெட் மைதானம் என்று இருப்பதால் அந்த பெசன்ட் ரோடு மற்றும் பாரதி சாலை உள்ளிட்ட பகுதிகள் எப்பொழுதும் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியாக இந்த ட்ரிப்ளிகன் ஹைரோடு ஆகிய பகுதிகள் விளங்கக்கூடிய பகுதி. மேலும் சென்னைக்கு முதன்முறையாக
அலுவலக பணிக்காக மற்றும் கல்வி பணிக்காக வருபவர்கள் தங்குவதற்கான ஏராளமான விடுதிகள் மற்றும் லாட்ஜுகள் நிறைந்த பகுதியாகவும் திகழ்கிறது. அதை ஒட்டியே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியை ஒட்டியே அந்த பழைய சட்டமன்ற உறுப்பினர்களின் வளாகம், இது தவிர ஓமந்தூரார் வளாகம் உள்ளிட்டவையும் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியை ஒட்டியே அமைந்துள்ளது. சென்னை அண்ணா சாலையின் பாதி பகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியை ஒட்டி வரக்கூடிய பகுதி. அந்த தொகுதியில் இரண்டாவது முறையாக சென்னையின் அடையாளமாக திகழக்கூடிய அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக தமிழகத்தின் துணை முதலமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்த உதயநிதி ஸ்டாலின் இன்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம்.